அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் நம்மோடு பேச போகிறார். இயேசுவின் நாமத்தின் பிதாவே எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அதுல 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். மேல 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். கர்த்தருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பலை யாத்திரை முடிந்து அவர் கரையேறி வந்த உடனே அவங்க நெருப்பு மூட்டி என்ன பண்ணாங்க. ஏன்னா அந்த நிறைய நேரத்துல இந்த கடலுக்கு கை காலம் என்ன பண்ண, இந்த மீன் வெட்டுற பாத்தீங்கன்னா கயிறை பார்த்தா அப்படியே வெள்ளையாட்டு இருக்கும், அப்படியே ஊறி போய் என்ன உப்பு தண்ணி பாத்தீங்கன்னா. ஆனா அதனால கப்பல் உடஞ்சிச்சு. கப்பல் உடஞ்சு கப்பல் உடஞ்சு அதுல நீந்தி சில பேர் நீந்தி வந்திருக்காங்க. சில பேர் கப்பல் அந்த துண்டு பலகையை பிடித்து வெளியே வந்தாங்களாம். கர்த்தருக்கு மகிமை. ஆனாலும் வருங்க, வெளியே வந்து கரை சேர்ந்து வந்து அங்கே ஒரு விரியம் பாம்பு பாத்துங்க. ஒரு பாம்பு என்ன பண்ணுச்சு, பவுல் என்ன பண்ணுச்சு, அதான் பூச்சின்னு சொல்றாங்க. அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, பூச்சியை ஒன்றும், அதாவது நீங்களே மாதிரி பூச்சின்னா அந்த பறக்கிற பூச்சி கிடையாது, பாம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது விஷக்கூடியதான பாம்பு. நம்ம எவ்வளவுதான் நம்ம கரை சேர்த்து நம்ம ஆண்டு மேல கொண்டு வந்தாலும் நம்ம எப்ப விடும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மனிதர்கள், சுத்தி இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, இவனை எப்படி கீழே இழுத்து போடலாம், இவனை எப்படி கீழே தள்ளலாம், இவனை எப்படி ஒழிக்கலாம், இவன் எப்படி என்னமாவது என்ன பண்ணுவாங்க நம்மளை குறித்து. அவங்க கருத்து பேச மாட்டாங்க, நம்ம கருத்து என்ன பேசிட்டு இருப்பாங்க. இவனுக்கு மட்டும் எப்படி நடக்குது, இவங்க மட்டும் எப்படி, இவன் கணவன் மனைவி மட்டும் நம்ம பைக்ல போறாங்க, ஒன்னா இருக்காங்க, பேசுறாங்களே, இதை புறணி பேசி என்ன பண்ணும். ஏன்னா கொடுமை. எனக்கு அருமையா தேவ, இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்குது. கடைசி காலம், நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கு முன்னாடி பவுல் என்ன பண்றாங்க, இவன் என்ன பண்றான், இவன் கரை சேர்ந்து வந்தாலும் இவனை, கரையை வெளிவந்தாலும் இவன் என்ன பண்ண, பாவனை விடல, அவனை என்னென்னமோ குறை சொல்றாங்க, அவனை அவனால குற்றம் சுமத்துறாங்க. வீக்கம் கொண்டு அல்லது அவனை சடுதியா விழுந்து என்னமா அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அவன் கொடுமை பாரு. ஆனா அந்த பூச்சி கடிச்சு என்ன ஒரு சேதமாக இந்த நாள் வரையும் நம்மளை ஆண்டவர், பாம்பு மட்டும் இல்ல, என் மனுஷன் நம்மளை கடிக்காதபடிக்கு, மனுஷன் விழுங்காதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஏந்தினார், சுமந்தினார், தாங்கினார். நம்மளை என்ன பண்ணார் ஆண்டவர், தோளின் மேலே சுமந்து வந்தார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த 7வது மாதத்தை முழுவதிலும் ஆண்டவர் நடத்த போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்ன பண்ணுதான், ஒரு தீங்கும் நம்மன ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். எந்த தீங்கு வந்தாலும் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாக்க சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த இயேசுவை அறிந்திருக்கிற பிள்ளைகளே, இயேசுவை வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை எல்லா மனுஷன தந்திரங்களுக்கு விலக்கி, பொறாமையின் கண்ணுக்கு விலக்கி உங்களை பாதுகாக்கிற தேவன். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையா தேவன். தீங்கு உங்களை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அவனுக்கு ஆண்டவர் ஒரு சேதம் உனக்கு அணலையே வரலையே, உடனே அவன் தேவன மனுஷனை போய் தேவனாக முடியும். மனுஷன் தான், தேவன் தான். மனுஷன் என்னைக்கு தேவன் ஆக முடியாது. மனுஷன் என்னைக்கு நம்ம தேவனா ஆக முடியாது. சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவருக்கே ஆராதனை, தன்னுடைய மகிமை ஒருவனுக்கும் கொடையன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விக்கிரங்களுக்கு தேவன் கொடுக்க மாட்டார். நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்தணும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். ஆண்ட கொடுத்த உறவுகளுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணணும், கர்த்தர் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணணும், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த கணவனுக்காக, மனைவிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, ஒன்று தீங்கம் எந்த உங்களுக்கு விரதமாய் எழும்பு ஆயுதம் 16 விழுது, அது உங்களை என்ன பண்ணாது, அன்னைக்கு ஒரு வழியா 7 வழியா ஓடும். நீங்க பவுலுக்கு அப்படித்தான் வந்தது. எப்ப சொல்லுங்கன்னா உடனே நீங்க உதறி தள்ளிவிட்டு போங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ற எந்த காரியம் உதறி தள்ளுங்க. பாரமான யார் உதறி தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிற முடிக்கிற இயேசுவையை நோக்கி பயணம் பண்ணுங்க. பவுலை பாதுகாத்த தேவன், பவுலை அந்த பூச்சியிலிருந்து விடுதலை கொடுத்த, எந்த விஷக்கடியில், எந்த விஷப்பந்து, எந்த விதமான போராட்டம் இருந்தாலும், எந்த விதமான பிசாசின் கிரிகள் அது உங்களை அணுகாது. உங்களை பாதுகாக்கிற அவர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. அவர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு எந்த தீங்கு அருகாதபடி இதுவரை நடத்தின ஆண்டவர் நன்றியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஒரு தீங்கும் அணுகாதபடி எங்களை பாதுகாத்தது போல நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்தும் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரான். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.